சொல்ல அப்புறம் அம்மா சொல்லுறது நீதான் சொல்லணும். பட்டை கிராம்பு ஏலக்காய் கத்தணுமா? கத்துமா எங்கள் அம்மா தான் கத்துனால நான் கத்து என்ன ஏலக்காவா? ஏலக்காய் நீ என்ன தோசை? வெங்காயம் தக்காளி மல்லி புதினா. மல்லி புதினா ஒன்றா கொடுத்தா? ஆமாம். சரிங்க இது ஆமாம். வெளுத்துமா ஒரு வெளுத்தா இருக்குல்ல, இது அப்படியே புண்ணியமா புண்ணியத்துக்கு மேலே ப்ரௌன் மாறணும். யாரும் வந்து மொட்டை தோல்றாரு. அந்த சட்னி எங்க இருக்கு? அது வந்து ஆட்டுக்கறிக்கு. ஆட்டுக்கறி ஆவி அடிச்சு கேமராவில் ஏதாவது போயிடும். அது காரணம் மிளகாத்தூள் போடுறீங்களே. என்ன செஞ்சுருக்கா? வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். பிரியாணி? ஆமாம் பிரியாணி தான். ஆமாம். என்ன பிரியாணி? நாட்டுக்கோழி பிரியாணி. என்ன பிரியாணி? நாட்டுக்கோழி பிரியாணி. நல்லா வளர்க்கணுமா? அது இன்னும் நல்லா வளரணும். இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு வளரணும். இப்படி வளரணும். இப்படி சோப்பாவா அப்படி ப்ரௌன் ஆகணும். அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. மிளகாத்தூள் போடணும். எந்த மிளகாத்தூள்? சட்னியா? இல்லை சாதாரண பவுடர். மிளகாத்தூள் தான். கரம் மிளகாத்தூள் தான் இருக்கு. இப்போ மிளகாத்தூள் போட்டால் தான் அந்த கலர் நல்லாயிருக்கும். கலர் பொடியெல்லாம் போட மாட்டேன். மல்லி புதினா. பிரியாணி ஸ்மெல் வருது. சொல்லு. வெறும் பச்சை மிளகா வெங்காயம் கொஞ்சம் போட்டு கறிலாம் வருது. அடிச்சுடு இதை தாந்து போட்டா இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளே அரைச்சிக்கலாம். வீட்டில் அரைச்சது. இதுதான் நிறைய போடணும். கம்மியாக போட்டால் டேஸ்ட் வராது. கடப்பாக்கோட நம்மளே அரைச்சி தான் போடணும் அதிகமாக. ஆமாம். எல்லாருமே சமையலை பார்த்து பண்ணீங்கன்னா சாப்பிட முடியல. இந்த வாட்டுக்கு ஒரு இதாக வச்சா தான் சாப்பிட நல்லா இருக்கு. ஏன் அது போகிற போக்கு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எங்கே போகிற எங்கேயும் போகிற போக்கு இல்லை. இப்படியே கைக்கு வந்தது அப்படியே அள்ளி போட்டு பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். இருக்கிற டப்பா நாமளே சமைக்கிற மாதிரியா? ஆமாம். பாட்டில் கரெக்டாக அந்த இது அளவளவாக எடுத்து வச்சு பண்ணோம்னா நல்லா இருக்குது. கைக்கு வந்ததில் அப்படியே அள்ளி போட்டு நல்லா இருக்கும். ஓகேவா? இல்லாக்கா தக்காளி போடலாமா? எல்லாரும் வந்துட்டாங்க. பாருங்க சமையல் பார்க்குறதுக்காக ஓடி ஓடி விளையாடுறது கை மொழி வந்துருக்கா? பீஸு அவன் பேர் தான் புல்ஸு. அவளை கலர் வருது. அது ரத்த கலர் வரலையே. அது இன்னும் டைம் ஆகும். பிரியாணி ரத்த கலர் இருந்தாலும் நல்லா இருக்காது. நாட்டுக்கோழி மசாலாவெல்லாம் போடுவீங்க? பிரியாணிக்கு எதுக்கு நாட்டுக்கோழி மசாலா? கொஞ்சம் குழம்பு தான் போடுவீங்க. ஆமாம். தக்காளி நல்லா வாங்கிடுச்சா? தக்காளி என்ன தனியாக பிரிஞ்சு வருதா? இன்னும் தனியாக பிரிஞ்சிருக்கு. ஆமாம். சண்டை போடாம இருந்துச்சு. தக்காளி தண்ணியில் தண்ணி ஒன்றா உண்டாருமா? அதனால கோவப்பட்டு சொல்லிட்டேன். சரி போட்டாமா? என்னது? நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி நல்லா கறி எடுத்தாச்சு. வீட்டுக்கோழி இல்லைங்களா?
இது தமிழ்நாட்டு வெட்டுக்கோழி. எங்க போய் எடுத்து வந்தது இது வெட்டுக்கோழி. முடிஞ்சு வச்சு ஏன் மண்டல இருக்கு ஏன் மண்டல இருக்கு மஞ்சள் வந்துச்சு. எதனால மண்டல வந்துச்சு அது மூஞ்சி போட்டு காட்டு. அது மூஞ்சி போட்டு யார் இந்த கேள்வி கேட்குது? கேள்வி கேட்குறேன். தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டீங்களா வேக விட இல்லை மாட்டீங்களா எண்ணெயில் வேக வைக்கிறது. அது எப்படி எண்ணெயிலே வேக வைக்கிறது ஆஹா. உலகரே இங்க போறா. மறுபடியும் ஏதா சரி தண்ணி ஏன் வெள்ளட போல வெள்ளை பையன் நயமான நாட்டு உப்பு, பொடி உப்பு, பொடி புள்ள கல்லுப்பு கல்லுப்பு, இந்த பையன் ரெடி உப்பு நல்லா மாட்டு கலக்கிற மாதிரி அடி கொடுத்துருக்கேன். உப்பு உப்புலாம் போடக்கூடாது. இது எதுக்கு விட்டு கல்லு போட்டாலும் நல்லா இருக்குமா ஏன் பொடி போட்டு நடக்கிறேன்? ஐயோ நீங்க போட அந்த அந்த காலத்துல இருந்து இதை யூஸ் பண்ணி இந்த டூத் பேஸ்ட் உப்பு இருக்கா? அது வெக்கத்தில் திருப்பி ஓஜிங்க. கொஞ்சம் வேகம் குக்கர் சைட்டில் பார்த்தீங்கன்னா எடுத்து தண்ணி ஆள் இருக்கும்ல அது தெரியும். பெரிய மசாலா போடுறீங்க போடுறேன் நான் நாட்டுக்கோழி மசாலா தான் போடுறேன். சரி 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 சரி. பிரியாணி மசாலா பிரியாணி கொஞ்சமா மசாலா போட்டுருணும். ஆவி பறகுது. யாரா தோசை போடுறது அபி இங்க பாரு. சட்டை குழம்பு இருக்கா அது எடுக்காதே. காபி இன்னில இல்ல. கலர் வருது. ஓகே இல்லாட்டா சரி கொஞ்ச நேரம் வேகட்டது. ஏன்னா சிக்கன்னா வெந்துடும். இது வேகாதுல முடியுமா? மெதுவாக ஏறியா? வெட்டி இல்லைடா பாஸ்மதி அரிசி அப்படி சொல்லு ரசியால நம்ம பேசணும். பாஸ்மதி அரிசி பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி இது வந்து கழுவி ஊற வச்சிருக்கேன். இது போட்டாலும் நல்லா இருக்குமா ஆமாம் குளிச்சு பேசுகிறான் வர தண்ணி ஊற்றமே வந்துருச்சா சொல்லுங்க தண்ணி ஊற்றணும் தான். அரிசியோட விலை எத்தனை ரூபா அரிசி தெரியலடா இம்மா தான் வாங்கிடுச்சு. 140 அந்த டச்சுல வேஸ்ட் பண்ண முடியும் போட்டுட்டு போடுறதுல சொல்லி அதுக்குள்ள இருந்துச்சு. இல்ல இந்த நேரத்தில் லைட்டம் தொட்டினா எடுப்பது நான் நீட்டாக தெரியும். தொடணும் தொட்டு எடுக்கணும். தொட்டு அப்படி வைக்கக்கூடாது. இப்படி தொட்டு விடு. இல்லை நான் நெய் கடைசியில் ஊற்றுவேன். கொத்தமல்லி கூட கடையில் முடியுமா மல்லித்தூள் தேவையில்லடா. கறியை டெபிள் வைக்கிற எந்த பக்கம் வைக்கிறாரு எந்த கறி கோழிக்கறி மடிச்சு என்ன செய்யணும்? நீ அரைச்சு ரூபா ஃபர்ஸ்ட் அப்பதான் கால் பண்ண முடியும். சின்ன நான் வெளியே தண்ணி எழுதி போங்க. பாஸ்மதி அரிசி தண்ணி கம்மியாக ஊற்றுமோ இல்லை அதிகமாக ஊற்றணும் தண்ணி கம்மியாக ஊற்றணும். இல்லைன்னா ஆகும் இல்லைன்னா குழந்தை களி மாதிரி ஆயிடும். அது அடுப்பில் சவுண்ட் குளிச்சு சட்டமே எல்லாம் இருக்குது. கொஞ்சம் சவுண்டாக கேட்குச்சு. அங்கே வச்சு எடுக்க யாருக்கு தெரியும்? மாமன் கூட இருக்கு. கேளு அக்கா என்னென்ன மாட்டேங்க கேளு என்னென்ன போட்டீங்க பொடி என்னென்ன போட்டீங்களா? பொடி வந்து ஒண்ணுமே போடல. மிளகாத்தூள் கொஞ்சம் பிரியாணி மசாலா அவ்வளோதான் போட்டுருக்கு. இது கறியான அரிசி மட்டும் ஆகுது. ஓகே நீ சாப்பாடு செஞ்சு பார்க்கும்போது சாப்பாடு கறி நிறையா போட்டீங்க. பெருதான் தான் நிறைய போட்டிருக்கேன். இது நாட்டுக்கோழிங்கிறனால இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் எலும்பெலும்பாக தான் இருக்கும். எலும்பெலும்பா இருக்கு இல்லை அது எடுத்து தம்பி அந்த மாதிரி கேள்வி யாரா கேட்குறது? எழுதுடா நினைக்க போட்டுருக்கியா? நீ கெட்டியா இருக்கு. கட்டு கலராக இருக்கு. என்ன நீ கிருஷ்ணன் நீ உதயன் கிருஷ்ணா மணல் மணலாய் அதே அதே விளம்பரமா விளம்பரம்லாம் இருக்கா நம்ம அந்த இடத்துல தயிர் ஆட் பண்ணிட்டீங்களா? தயிர் போட்டாச்சு. அது போட்டது வீடியோ எடுக்க மாட்டாங்க. அதுபோல் நெய் ஊற்றிட்டு இருக்கோம். நெய் ஊற்றிருக்கீங்களா? ஆமாம்
நெய் கொஞ்சம் மட்டும் அதிகமாக சொல்லணும். நெய் ஒரு டப்பாவே ஊற்றிக்க. ஒரு நெய் ஊற்றி சாப்பிடணும், ஒரு ஊற்றலாம். அது என்ன நெய்? கிருஷ்ணா நெய்யா இல்லை மணமலாய் நெய் எப்படி இருக்கு? நல்ல சோறு மாதிரி தான் இருக்கும். வெள்ளத்துக்கு அப்புறம் தெரியும். நான் அரிசியில் ஏறல. இது உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன். டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கின்ற மாதிரியா? ஆமாம், உப்பு இருக்கா? இருக்கு. இருக்கு. நீ உப்பு சாப்பிட மாட்டா கூட சாப்பிட்டு உப்பு இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு அப்படி போதுமான அளவுக்கு பார்க்க முடியும். ஆமாம். லெமன் புரிஞ்சு சொல்றீங்களா? லெமனில் என்ன சரி இருக்காது புரிஞ்சு விடுங்க. லெமன் போட்ட சோறு ஒட்டாம குலையாம இருக்கும். சாப்பாடு ஒன்றுக்கு ஒட்டாமல் அப்படி உள்ள மாதிரி அதுக்காக லெமன் போடுறது. கொஞ்சம் புளிப்பு சேர்த்தியெல்லாம் கொஞ்சம் கலந்துருக்காங்க. மாஸ்க் போட்டு கொடுக்குறாரு. இவங்க பொண்ணு வந்து பார்க்குற மாதிரி ரத்தம் போகுது. அதான் பாரு. இப்படியே வச்சு விடுவீங்களா? இப்படியே வச்சுருவீங்களா? இதெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் குக்கரை வச்சு மூடி வச்சிட வேண்டிய மூடியை போட்டு கொஞ்சம் போய் தின்னு. ஏன்னா எனக்கு கரெக்டாக உங்களுக்கு உப்பு கரெக்டாக கொஞ்சம் கூட இல்லைடா. நான் துடிக்க ஆரம்பிக்குது. கிண்டி உள்ள போட்டு அது கரைச்சிடும். இருந்தாலும் கலந்தோம்னா ஏன்னா இதுல கலர் பொடியெல்லாம் இது போடாம இருக்கு, அதனால இந்த கலர்ல தான் இருக்கும். கலர் பொடி ஒயிட்டா இருக்கு. கடைசியா பார்க்கலாம் வெளியே இருக்கும் இந்த கலர் மாறும். கோழிலாம் முடியுது. முடியா இந்த விசில் வந்தா மட்டும்தான் ஏற்படும். எத்தனை விசில்? 2 விசில் விட்டா மட்டும் போதும். ஓப்பன் பண்ணு. ஆய் வருது. கால் மாதிரி இருக்கு. நல்ல கலர் ஒட்டிருக்கா? இல்லை, பழப்பழப்பழன்னு அப்புறமா கட்டிக்கலாமா? கிண்டக்கூடாது, சும்மா சைடில் மட்டும் இப்படி எடுத்து விடணும். ஒட்டுல இப்படி தான் இருக்கணும், களி மாரி இருக்கக்கூடாது. ரொம்ப வரலாம் இல்லாமல் ஆயுதில் ஓகே அதே மாதிரி இருக்குதா? டேஸ்ட் பார்த்தீங்களா? வேண்டாம், அப்புறம் எடுத்துக்கிறியா? ஆமாம், சரி. ஓகே. ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி பிரியாணி. என்ன பார்த்துட்டே இருக்க? சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க. காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப சூப்பர். இப்போ பாருங்க, நம்ம லெமன் போட்டதுனால ஒட்டவே இல்லை, புதுது பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டு. இது மட்டன் வறுவல் சரிங்களா? நல்லா போட்டி மசாலா எல்லாம் போட்டு கறி ஃபுல்லாக இருக்கு. அந்த மசாலா இந்த கறி சாப்பிடும்போது மசாலா மட்டும் தனியாக உள்ள போகுங்க. அருமை. நீங்கள் சொல்லுங்க ரிவ்யூ. சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கு. கறி சொல்லு. நாட்டுக்கோழி பிரியாணி நல்லா இருக்குது, நாட்டுக்கோழி வறுவல் நல்லா இருக்குது.